நடுக்கடலில் கோல்டன் ப்ளே பட்டனை சொன்ன மாதிரி கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஃபுல்லாக கடல் தான். இதெல்லாம் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை போர்ட்டில் தான் இருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா கார்டிலா க்ரூஸ் ஷிப்பு. இதில் தான் நம்மளோட கோல்டன் ப்ளே பட்டனை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அதுவும் நடுக்கடலில். அதுவும் நான் பண்ண போகிறதில்ல, என்னோடய ஒய்ஃபு அவங்க கையால் பண்ண போகிறாங்க. அவங்க கையால் அன்பாக்ஸ் பண்ணும், அது ஒரு ஸ்பெஷல் லொக்கேஷனில் அன்பாக்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ நாள் நான் கோல்டன் ப்ளே பட்டனை அன்பாக்ஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட 4 மாதம் ஆயிடுச்சு கோல்டன் ப்ளே பட்டன் வந்து. அண்ட் இன்றைக்கி ஜூன் 10th என்னோட பர்த்டேவும் கூட. ஒரு ஸ்பெஷல் நாள் அன்றைக்கி ஸ்பெஷல் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அது என்னோட ஒய்ஃப் கையால், அது இந்த ஸ்பெஷல் ஷிப்பில். அண்ட் இந்த ஷிப் வந்து எனக்கு ஸ்பான்சர்லாம் கிடையாதுங்க, நான் எங்களோட சொந்த காசு போட்டு ஒரு ட்ரிப் மாதிரி போகிறது தான். அண்ட் ஷிப்புக்குள்ளே நுழைஞ்ச உடனே அந்த லக்ஸுரி ஃபீல் சும்மா தாறுமாறாக இருக்குது. பார்க்குறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாக அது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் இந்த ஷிப்பில் எங்களுக்கு டே அண்ட் நைட் ட்ரிப்பு, 3 days ட்ரிப்பு. எங்கே போகுது இந்த ஷிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் ட்ரின்கொமலே அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் போகுது. இதுக்கு கண்டிப்பாக பாஸ்போர்ட் வேணும், ஏன்னா ஸ்ரீலங்கா போகிறோம் அப்படிங்கிறனால அவசரமாக என்னோட பையனுக்கெல்லாம் பாஸ்போர்ட் எடுத்து டக்குன்னு டிக்கெட் புக் பண்ணி நாங்கள் போகிற மாதிரி இருந்துச்சு. அப்படி கஷ்டப்பட்டு டிக்கெட் புக் பண்ணி வந்ததுக்கு நிஜமாக வருத்துங்க. சீரியஸ்லி வேறு லெவலில் இருக்குது அந்த உள்ளே வந்த எக்ஸ்பீரியன்ஸே. வரேன். அண்ட் என் ஒய்ஃப்க்கு அவங்க ஃபேஸை ரிவீல் பண்ணுறதுல இப்போதைக்கு விருப்பம் இல்லை. நானும் அவங்கள கம்பல் பண்ணல ஃபேஸ் ரிவீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதனால் அவங்க ஃபேஸை மாஸ்க் போட்டிருக்கேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா நாங்கள் வெளியே போகிறப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் எங்கிட்ட வந்து பேசுகிறப்போ ஒய்ஃப் வந்து சந்தோஷப்படுவாங்க. பட் நான் இல்லாமல் அவங்க தனியாக அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட வெளியே போகிறப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பேசினா எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியல. அதனால் எனக்கு வேண்டாம், ஃபேஸ் ரிவீல் பண்ண வேண்டாம், கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் நாங்கள் மொத்தம் 4 பேர் வந்திருக்கோம். நான், என் ஒய்ஃப், என்னோட பையன், அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு. மொத்தம் 2 ரூம் புக் பண்ணியிருக்கோம். ஒன்று மினி சூட்டு, இன்னொன்று வந்து நார்மல் ரூமு. இப்போ என்னோட மினி சூட் ரூமை உங்களுக்கு வந்துட்டு ஒரு சின்ன டூர் மாதிரி போடுறேன், நீங்களே பாருங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்ட்ரோப் மாதிரி கொடுத்துருக்காங்க, கண்ணாடி மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் நீங்கள் அது வார்ட்ரோபாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே போய் லைக் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்குது. 3 பேருக்கு 1 2 3. ஸோ 3 லைஃப் ஜாக்கெட் வந்து மேலே இருக்குது. ஸோ இது திறந்தோம் அப்படின்னா ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம். டோர் ஓப்பன் பண்ணோன்னே லைட் ஆன் ஆகுது. ஸோ நல்லா இருக்குல்ல ரெஸ்ட் ரூமு, கொஞ்சம் டீசெண்டாக நீட்டாக இருக்குது. ஓரளவுக்கு ஸ்பேஷியஸாகவும் இருக்குது. அண்ட் இவங்களே காம்ப்ளிமெண்ட்டாக சோப்பு, அப்புறம் மாய்ஸ்சரைசர், ஷாம்பூ எல்லாமே கொடுத்துறாங்க, பாடி வாஷ் எல்லாமே. அப்புறம் டென்டல் கிட் வந்து இருக்குது. அப்புறம் ஹேண்ட் டவல்ஸ் வந்து இருக்குது. அப்புறமா நம்ம தொடச்சிக்கிறதுக்கு பாத் டவல்ஸ் இருக்குது. அப்புறமா இங்கே 2 ஃப்ளோர் மேட்ஸ் வந்து இருக்குது. அண்ட் இந்த இடத்துல வாவ், இதை நான் பார்க்கவே இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம லைக் பாத் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு ஸ்பேஷியஸான ஒரு ரெஸ்ட் ரூம் மாதிரி தான் தெரியுது. அண்ட் இதில் ஹாட் அண்ட் கோல்டு வாட்டர் ரெண்டுமே சப்போர்ட் இருக்குது. அண்ட் ஓரளவுக்கு நல்லாவே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரெஸ்ட் ரூமில் லைட்டிங் ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. ஸோ ரெஸ்ட் ரூம்லேருந்து அப்படியே வெளியே வந்தோம்னா ஸோ நம்ம உள்ளே வந்தோடனே இங்கே வார்ட்ரோப் பார்த்தோம். அண்ட் இங்கே வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது. அப்படியே வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு குட்டியான ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி, பக்கத்துலேயே வந்து ஹேர் ட்ரையரும் இருக்குது. அண்ட் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இந்த இடத்துல டிஷ்யூ வச்சுருக்காங்க. அண்டு இந்த இடத்துல ஒரு பவர் சாக்கெட் வந்து இருக்குது. அண்ட் இதுக்குள்ளே ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸு, அப்புறம் இங்கே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸு. அண்ட் பெட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு குயின் சைஸ் பெட்டு தான். ஆனால் குயின் சைஸோட கொஞ்சம் பெருசாக இருக்குது. லைக் 2 சிங்கிள் பெட்டை கனெக்ட் பண்ணி ஒன்றா போட்டிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு கிங் சைஸ்க்கு லெவலுக்கே இருக்குது. கிங் சைஸ் லெவலுக்கு இல்லை, நிஜமாக கிங் சைஸ் மாதிரி தான் இருக்குது. ஓரளவுக்கு பெரிய பெட்டு தான் கொடுத்துருக்காங்க மினி சூட் அப்படிங்கிறதுனால. அண்ட் இங்கே வந்து ஏசி பவர் கண்ட்ரோலர் வந்து கொடுத்துருக்காங்க. லைக் ஏசியோட டெம்பரேச்சரை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த பின்னாடி ஒரு வால்பேப்பர் மாதிரி நல்லா போட்டு செம்மையாக இருக்குது. அண்ட் பெட்டுமே பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதெல்லாம் புதுசாக இருக்குது ஆக்சுவலி. அண்ட் சஃபிஷியன்ட் வாட்டர் பாட்டில்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். லைக் இது கண்ணாடி, இது நம்பிடாதீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 வாட்டர் பாட்டில்ஸ் டோட்டலாக வந்து வச்சுருக்காங்க. இது போக வாட்டர் பாட்டில்ஸ் கேட்டிங்கனாலும் காம்ப்ளிமெண்ட்ரி அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அண்ட் இங்கே ஒரு டஸ்ட்பின் வந்து இருக்குது. அண்ட் இங்கே எங்களோட லக்கேஜ்லாம் வந்து வச்சுட்டோம். அண்ட் இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் இருக்குது. அண்ட் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா கபர்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கேயும் பவர் சாக்கெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவி நமக்கு தேவையான ஆங்கிளில் வந்து டில் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோஃபா, லைக் சோஃபா கம் பெட் மாதிரி, ஆல்மோஸ்ட் ஒரு பெட் மாதிரி, ஒரு திவான் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கு. ஸோ ரூமே பார்க்குறதுக்கு நல்லா லக்ஸுரியாக தான் இருக்குது. ஓரளவுக்கு நல்ல லக்ஸுரி ஃபீலிங் இருக்குது. அண்ட் இந்த கண்ணாடி எவ்வளோ பெருசாக இருக்குது, செம்மையாக இருக்குது.
அண்ட் மெயின் விஷயம் இப்போது நம்ம பார்க்க போகிறது இந்த பால்கனி தான். மினி சூட் ரூமில் இந்த மாதிரி பால்கனி வச்சே வந்துடும். ஸோ என் பையன் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவனே போய் பெட்டில் ஏறி போத்திக்கிட்டு படுத்துட்டான். தூக்கம் வருதுடா? ஓகே, குட் நைட் அண்ட் குட் நைட். ஸ்லீப். டாடா. ஸ்லீப். டாடா. அண்ட் அப்படியே இங்கே வந்தோன்னா இந்த கர்டன்ஸ் நவுத்திட்டு இந்த டோர் ஓப்பன் பண்ணோன்னா யூ வில் ஹாவ் அ ஃபென்டாஸ்டிக் வியூ. ஸோ செம்மையாக இருக்குது. நாங்கள் இருக்கிறது வந்து 9th டெக், அதாவது 9th ஃப்ளோர் அப்படின்னு சொல்லலாம். இங்கேருந்து கீழே ரொம்ப லாங்கு. ஸோ இங்கேருந்து வியூ வந்து அட்டகாசமாக இருக்குது, வேறு லெவலுங்க. சீரியஸ்லி ஷிப் இன்னும் மூவ் ஆகலை, இப்போ தான் நாங்கள் போர்டாக இருக்கோம். வா, செம்மையாக இருக்குது சீரியஸ்லி. நான் ஒரு ஷிப்பு ட்ராவல் ஆகிறப்போ காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா பக்கத்து கேபின், பக்கத்து ரூமோட ஒரு பார்ட்டிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த சைட்லேருந்து பார்த்தா அந்த சைடு தெரியாது, ஆனால் இப்படி எட்டி போய் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன இருக்குது அப்படின்னு தெரியும். பட் நம்ம தான் பண்ண போகிறதில்ல. அண்ட் இதெல்லாம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஸோ இப்போ நாம் ஃப்ரெஷ் ஆகிட்டு போயிட்டு சாப்பிட்லாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், கப்பல் மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு சுத்தமாக சிக்னல் இருக்காது. ஸோ கப்பல் இப்போ போர்ட்டில் இருக்கனால சிக்னல் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 10th ஃப்ளோரு. இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அண்ட் மேலே ஒரு மினி தேட்டர் மாதிரி ஓடிட்டுருக்கு. இதில் லைவ் டிவி ஓடுது, டெஸ்ட் மேட்ச் இந்தியா ஆஸ்திரேலியா. ஸோ இதே மாதிரி தான் ரூமில் இருக்க டிவிக்கும் கப்பல் மூவ் ஆனாலும் நடுக்கடலில் கூட சிக்னல் இருக்கும், டிவி வந்து ஓடும். டிஷ் டிவி டேரெக்டாக சேட்டலைட்டில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதுக்கு மேலே போய் பார்த்தீங்கன்னா வியூ இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த பூல், ஸ்விம்மிங் பூல் வியூவே பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நின்றுட்டு நீங்கள் என்டையர் ஷிப்பே பார்க்கலாம். உள்ளே இருக்க ஆளுங்க, ஸ்விம்மிங் பூல், மேலே இருக்க அந்த ஸ்க்ரீனு, சுற்றி கடலையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். வியூ நல்லாயிருக்கும். இன்னும் சென்னை போர்ட்டில் தான் இருக்குது கப்பல், ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் வியூ இன்னும் பயங்கரமாக இருக்கும். கீழே சாப்பாடு கீழே சாப்பிட்றாங்க. ஸோ எங்கள் எல்லாருக்கும் பயங்கர பசி. இப்போ கீழே போய் சாப்பிட போகிறோம். அண்ட் இப்போ இன்னொரு கப்பல் வச்சு பார்த்தீங்கன்னா போர்ட்டில் இருந்து கப்பலை வந்து வெளியே இழுத்து கடலுக்குள்ளே விட போகிறாங்க. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் த்ரில்லிங்காக இருந்துச்சு, கப்பல் வந்து இடிக்கிற மாதிரி. ஸோ இப்போ உங்களுக்கு லஞ்ச் மெனு வந்து காமிக்கிறேன். ஃபுல்லாகவே பஃபே தான், அன்லிமிட்டட் ஃபுட்டு. லஞ்ச் மெனுவில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் சூப் இருக்குது, அப்புறமா தால் ரசம் இருக்குது. அதே மாதிரி நேற்று வந்து டின்னர் வந்து நான் உங்களுக்கு காட்ட மறந்துட்டேன், அதனால தான் இப்போ உங்களுக்கு லஞ்ச் காமிச்சிட்ருக்கேன். அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பன்னு, இந்த மாதிரி பன் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் அப்பளம், அப்புறமா நிறையா சாலடு, வெஜிடபிள் சாலடு, ஃபுல்லாக ஜெயின் ஃபுட்டுமே இங்கே அவைலபிளாக கிடைக்கும். அப்புறமா கர்ட் ரைஸு, ஊறுகாய், அப்புறமா கூட்டு, பொரியல், ஒயிட் ரைஸு, தால், ரசம், சாம்பார், அப்புறமா இன்னும் கொஞ்சம் பொரியல், வெண்டைக்காய், சாலடு, சமோசா, பரோட்டா, சப்பாத்தி, அப்புறமா சிக்கன் கறி, சிக்கன் மசாலா, அப்புறமா ஃபிஷ் கறி, அப்புறமா இன்னொரு சிக்கன்லேயே ஒரு வெரைட்டி, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து இருந்துச்சு, நான்வெஜ் அண்ட் வெஜ் கலந்து. ஸோ 3 வேலையுமே அன்லிமிட்டட் ஃபுட்டு உங்களுக்கு ஃப்ரீ. இதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா காசு பே பண்ண தேவையில்லை, உங்கள் டிக்கெட்லேயே வந்து இன்க்ளூசிவ் ஆகிடும். நீங்கள் சூட் புக் பண்ணாலும் சரி, நார்மல் புக் பண்ணாலும் சரி, உங்களுக்கு ஃபுட்டு வந்து டிக்கெட்லேயே இன்க்ளூட் ஆயிரும். அண்ட் அன்லிமிட்டட் காஃபி, டீ, மில்க் எனி டைம் அவைலபிளாக கிடைக்கும் 24 ஹவர்ஸுமே. அண்ட் ஒரே டைமில் 2 இடத்துல இந்த ரெஸ்டாரண்ட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். இதே மாதிரி 5th ஃப்ளோரில் இதே அளவுக்கு பெருசாக ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும். ஸோ அட் டைமில் ஒரு 500-600 பேர்கிட்ட உட்காந்து சாப்பிட்லாம், அவ்வளோ பெரிய பஃபே வந்து இருக்கும். அண்ட் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஸ்வீட் அண்ட் டெசர்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி பூந்தி, அப்புறமா இதெல்லாம் பேரே எனக்கு தெரியல, ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் பால் பாயசம், அப்புறமா சாக்லேட் ட்ரஃபிள், ப்ரௌனி, அது இதுன்னு எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வந்து இருந்துச்சு. அண்ட் நான் என்னோட 2.5 வயசு பையனை கூப்பிட்டு போயிருந்தேன். அவனுக்கு தேவையான ஃபுட் வந்து இருந்துச்சு. இந்த அப்பளம், ஒயிட் ரைஸு, தால், அப்புறம் தயிர் சோறு, இதெல்லாமே வந்து அவனுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு. ஓரளவுக்கு காரம் இல்லாமல் இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேலே பேபி சீட்டும் அவைலபிளாக இருந்துச்சு. அவனை ஓட விடாமல் ஒரே இடத்துல லாக் பண்ணி சாப்பாடு விடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அண்ட் ஷிப்பில் மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் ஏதாச்சும் ஆக்டிவிட்டி இருந்துகிட்டே இருக்கும். டிஜே போட்டு டான்ஸ் ஆட சொல்லுவாங்க, இல்லைனா இந்த மாதிரி லேட் நைட் மியூசிக் இருக்கும். கிட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஜே பார்ட்டி வந்து வைப்பாங்க. அண்ட் எனக்கு இன்றைக்கி பர்த்டே இல்லையா, எனக்கு சொல்லாமல் கொள்ளாமல் ஒரு சர்ப்ரைஸ் ரெடி பண்ணிட்டாங்க, எனக்கே தெரியாது. Alright, we have a birthday in the house. It's Shadhik, Azeez and all. Wish you many happy returns of the day. Happy birthday to you. எப்படி ஃபீல் பண்றீங்க? தப்பிச்சுட்டேன்னு ஃபீல் பண்றீங்களா?
அண்ட் இந்த மால்ஸ்லலாம் இருக்க மாதிரி கிட்ஸ் ஆர்கேட் வீடியோ கேமிங் சென்டர் வந்து இங்கே இருக்கும். லைக் இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபன் சிட்டி விஆர் மால்லாம் இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உள்ளேயே வந்து நீங்கள் கார்டு ரீசார்ஜ் பண்ணி விளாட்ற மாதிரி இருக்கும். பட் இதுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் டான்ஸு, ட்ராமா, மேஜிக் ஷோன்னு ஒரு 3 நாள் நம்மளை என்கேஜாகவே வச்சுருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் லைக் நான் இப்போ உங்களுக்கு வெளியே வியூ வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். டோட்டல் நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. பார்த்து போயேன். வெளியே வந்தவுடனே கண்ணாடி ஃபாக் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் உள்ளே ஏசி, வெளியே கொஞ்சம் ஹாட்டாக அந்த கொஞ்சம் ஹியூமிடான உளர்றேன். இப்போ இந்த காற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி ஃபாக் ஆயிடுச்சு. எனக்கு வியூவே இல்லை சுத்தமாக. பார்த்தீங்கன்னா தெரியும் கண்ணாடியை. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 9th ஃப்ளோர் டிஸ்டன்ஸில் இருக்கும். டெக் 9ல் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 9th ஃப்ளோர் டிஸ்டன்ஸில் இருக்குது. சொன்ன மாதிரி கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஃபுல்லாக கடல் தான். இதெல்லாம் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். கண்டிப்பாக நீங்களும் லைஃப்பில் ஓரளவுக்கு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் என்னோடய விஷ் லிஸ்ட்டில் இருந்துச்சு. இந்த மாதிரி கப்பலில் ஒரு வாட்டி ஒரு ஊருக்கு ட்ராவல் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த மாதிரி ஒரு க்ரூஸ் ஷிப்பில் போவேன்னு நிஜமாக நினைக்கலங்க. ஸோ இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கேன்னா அதுக்கு யூடியூப் ஒரு முக்கியமான காரணம். அண்ட் நான் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் ரொம்ப 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 முக்கியமான காரணம். இந்த ஷிப்லேயுமே நிறைய பேர் என்னை பார்த்து மீட் பண்ணி பேசினாங்க. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் இந்த லெவலுக்கு நான் வரத்துக்கு எனக்கு இன்னும் ஒரு சில விஷயங்களும் காரணமாக இருந்திருக்கு. லைக் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ இல்லாதவங்களுக்கு டொனேட் பண்ணுவேன். ஸோ எனக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது. நம்ம சம்பாதிக்கிறதுல ஒரு 5 to 10% வந்து பார்த்திங்கன்னா இல்லாதவங்களுக்கு கொடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டும் இருக்கேன். அப்படி கொடுக்கும்போது எனக்கு அது அப்படியே அந்த நான் கொடுத்த அமௌண்ட்டோட ஒரு 100 times மல்டிப்ளை எனக்கு திருப்பி வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போ ஓகே. இப்போ செம்மையாக இருக்குடா. ஸோ என் லைஃப் இந்த மாதிரி மாறும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஒரு 3 வருஷம் முன்னாடி வரைக்கும் ஒரு கம்பெனியில் நார்மல் ஒரு மிடில் கிளாஸ் பையனாக வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன். மாதம் ஒரு 30,000 35,000 சம்பளம். ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறமும் அந்த சம்பளம் தான் வாங்கிட்டு இருந்தேன். என்னடா நம்ம லைஃப் இப்படியே போயிருமா, வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிருமா, கடைசி வரைக்கும் இதே மாதிரி ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு அப்படியே காலத்தை ஓட்டிடுவோமா அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ என் லைஃபே கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. இந்த மாதிரி உங்கள் லைஃப்பும் கண்டிப்பாக மாறும். நீங்கள் எதை செய்கிறீங்களோ அதை தொடர்ந்து செஞ்சுட்டே இருங்க. ஃபேமிலி சப்போர்ட் இருந்துச்சுன்னா லைஃப்பில் எதை வேணால் அச்சீவ் பண்ணலாங்க. செம்ம மச்சான். இப்போ பண்ணியே செம்ம. இல்லைடா இப்போ நீங்க கேம்பஸ்ல நீலா அந்த இவர் ரஜினி பண்ணுவார் அந்த இப்படி தலையை மேலே சைடா ஸ்ட்ரெயிட்டா இப்படி இல்லை ரைட் சைடில் திரும்பி. என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கு வந்து இன்னும் மேலே போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஸ்ரீலங்காவில் இறங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன vlog வந்து நான் எடுத்திருந்தோம். மேபி அந்த வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவாக இன்னொரு பார்ட்டாக நான் வந்து அதை அப்லோட் பண்ணுறேன் ஸ்ரீலங்கன் சீரீஸை.